காணொலியூடான கல்வி ஒளிபரப்பில் மறுபடியும் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இன்றைய தினம் நாங்கள் நரம்பு கணத்தாக்கம் எவ்வாறு கடத்தப்படுகின்றது என்பது தொடர்பான ஒரு தேர்ச்சியை நாங்கள் இன்று பார்ப்போம். அப்ப நரம்பு கலங்கள் உட்பட கலங்கள் யாவும் ஒரு கலத்துக்கு புறம்பான வெளிப்புறத்தில், அதாவது கலத்துக்கு புறம்பான ஒரு திரவத்தில தான் அமைந்திருக்கிறது. இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் என்றதை சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். அப்போ இந்த கலத்துக்கு புறம்பான திரவம் அயன்களை கொண்டிருக்கும். கலத்துக்கு உட்புறமும் அயன்கள் காணப்படும். அப்போ பொதுவாக கலத்தின் உட்புறம் எதிரேற்றத்தையும் கலத்தினுடைய வெளிப்புறம் நேரேற்றத்தையும் கொண்டிருக்கும் பொதுவாக கலங்கள். எனவே நாங்கள் பார்க்கலாம், அந்த இவ்விரு எதிரான ஏற்றங்களும் முதலொரு மென்சவினூடாக கவரப்பட்டு ஒரு அந்த மென்சவுக்கு குறுக்காக ஒரு அழுத்த வேறுபாடு உருவாக்கப்படுகின்றது. நீங்கள் பார்க்கலாம், வெளிப்புறம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் நேரேற்றம், உட்புறம் எதிரேற்றம் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று ஏற்படுகின்றது. அந்த அழுத்த வேறுபாடை நாங்கள் மென்சவ்வு அழுத்தம் என குறிப்பிடுவோம். மெம்பரேன் பொட்டென்ஷியல் என்று ஆங்கிலத்தில் அதனை குறிப்பிடுவார்கள். அப்ப நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு முதலொரு மென்சவ்வு. இந்த மென்சவ்வில இது கலத்துக்கு புறம்பான பாய்பொருள். அப்ப இதுல சில ஏற்றங்களை நான் காட்டியிருக்கேன். நான் மீண்டும் பிறதொரு படத்தில் வருவேன். அப்ப ஏற்கனவே நீங்கள் படித்திருப்பீர்கள், முதலொரு மென்சவ்வு பொஸ்போலிபிட் இருபடைகளால் ஆனது. அதிலே காவு புரதங்கள், பால்வாய் புரதங்கள், காவு புரதங்கள் போன்றன அமைந்திருக்கும். இது குளியவுரு, உள்ளுக்கு குளியவுரு. அப்ப குளியவுருவுக்குள்ளேயும் ஏற்றங்கள் பரம்பி இருக்கின்றன. வெளிப்புறமான கலத்துக்கு புறம்பான பாய்பொருளிலையும் ஏற்றங்கள் பரம்பி இருக்கின்றது. இப்ப நாங்கள் பார்க்கலாம், அப்ப நாங்கள் நரம்பு கலத்தோடு தான் நாங்கள் தொடர்பாக எதிர்பார்க்க போகின்றோம். ஒரு நரம்பு கலத்துல ஒரு கணத்தாக்கத்தை கடத்தாத போது அது ஓய்வில் இருக்கின்றது என கருதப்படும். அப்ப ஒரு சமிக்ஞைகளை கடத்தாத போது அல்லது செலுத்தாத போது அங்கு காணப்படுகின்ற மென்சவ்வு அழுத்தம் ஓய்வு அழுத்தம் எனப்படும். மிக தெளிவாக தெரியணும், அங்க கணத்தாக்கம் ஒன்றும் கடத்தப்படவில்லை. அப்ப நாங்கள் பார்க்கலாம், கடத்தாத ஒரு நரம்பு கலத்தில் ஓய்வு அழுத்தம் எங்களுக்கு 60 இருந்து 80 மில்லி வோல்ட்டுக்கு இடையில இருக்கும். அப்ப ஒரு அழுத்த வேறுபாடு, இப்ப ஏற்ற பரம்பல் காணப்பட்டால் அங்க ஒரு அழுத்த வேறுபாடு ஏற்படும். அந்த அழுத்த வேறுபாடு 60க்கும் 80க்கும் இடையில் இருக்கும். அப்ப இந்த ஓய்வு மென்சவழுத்தத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, ஓய்வு மென்சவழுத்தம் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது, இந்த ஓய்வு மென்சவழுத்தம் 3 காரணிகள்ல தங்கி இருக்கின்றது. இந்த ஓய்வு மென்சவழுத்தம் பின்வருவனவற்றால் பேணப்படுகின்றது. அதில் நாங்கள் 3 காரணிகளை பார்ப்போம். ஒன்று, நரம்பு கலத்துக்கு புறம்பான அந்த பாய்பொருளுக்கும் இடையில உள்ள அயன்கள்ல அல்லது வெளிப்புறமும் உள்ள சில அயன்களின் செறிவுகளின் பரம்பல். நாங்கள் என்ன அயன்கள் என்றதை பிற்பாடு வருகின்றேன். நாங்கள் இதில் உண்மையில சோடியம் பிளஸ், பொட்டாசியம் பிளஸ், Cl மைனஸ் சேதன அயன்கள் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். அது முதலாவது காரணமாக அமைய போகின்றது. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கலாம், இந்த Na+K+ அயன்களுக்கான அந்த முதலொரு மென்சவ்வின்ற தேர்ந்து புக விடுகின்ற ஒரு தன்மை ஒன்று காணப்படுகின்றது. அப்ப பொதுவாக நீங்கள் படித்திருப்பீர்கள், முதலொரு மென்சவ்வின்ற தொழிற்பாடுகளில் அதுவும் ஒன்று. அயன்களை மென்சவுக்கு குறுக்காக அது பரிமாற்றிக் கொள்ளும். அது உயிர்ப்பாக நடக்கும், உயிர் பெற்ற முறையிலே நடக்கும். இங்கே அது உயிர் பெற்ற ஒரு முறையில தேர்ந்து புகவிடும் தன்மை ஒன்று காணப்பட போகின்றது. மூன்றாவது காரணியாக இருக்க போகிறது சோடியம் பொட்டாசியம் பம்ப். அதை நாங்கள் பம்ப் என்று சொல்லுவோம். சோடியம் பொட்டாசியம் பம்ப். இதுவும் ஒரு காவு புரதங்களால் ஆக்கப்பட்டது. நாங்கள் வருவோம். அந்த காவு புரதங்கள் இந்த 3 காரணங்களாலும், காவு புரதங்கள் இதுல சம்பந்தப்படும். அப்ப இந்த 3 காரணங்களாலும் ஒரு நரம்பிலே ஓய்வு மென்சவழுத்தம் பேணப்பட போகின்றது. அப்ப நாங்கள் முதலாவதாக பார்ப்போம், இந்த கலத்துக்கு உட்புறமும் வெளிப்புறமும் அயன் செறிவுகள் பரம்பல் என்ற வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது, நாங்கள் ஒரு கடத்தாத ஒரு நரம்பு கலத்தில K+ அயன் செறிவு உட்புறம் அதிகமாகவும், அதேவேளை Na+ அயன் செறிவு வெளிப்புறத்தில் அதிகமாகவும் இருக்கும்.
அப்ப எங்களுக்கு நாங்கள் வருவோம். இந்த வெளிப்புறம் நாங்கள் நேரேற்றம் என்று பார்த்துட்டோம். ஆனால் கே பிளஸும் இருக்குது. ஆனால் கே பிளஸ் உட்புறம் எங்களுக்கு அதிகமாக இருக்க போகின்றது. என்ஏ பிளஸ் வெளிப்புறம் அதிகமாக இருக்க போகின்றது. எனவே இதை விட எங்களுக்கு சிஎல் மைனஸ் புரதங்கள் அல்லது நாங்கள் பெரிய அன்னயன்கள் என்று அதனை குறிப்பிடுவோம். அப்ப பெரிய அன்னயன்கள் அப்ப சேதன மூலக்கூறுகள் ஆளாக்கப்பட்ட அதாவது மறையேற்றமுடைய அன்னயன்கள் பெரும்பாலும் அது புரதங்களாக காணப்படுகின்றது. இவை காணப்படுகின்றது. அப்ப இந்த ரெண்டு அயன்கள பரம்பல் வித்தியாசம் காரணமாக நரம்பு கலத்தின் உட்புறம் வந்து எங்களுக்கு தேறியதாக மறையேற்றமும் உட்புறமாக மறையேற்றமும் வெளிப்புறமாக நேரேற்றமும் காணப்பட போகின்றது. அப்ப நாங்கள் ஒரு சாதாரண ஒரு கலத்தை எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு வெளிப்புறமாக நேரேற்றமும் உட்புறமாக மறையேற்றமும் காணப்பட போகின்றது. ரைட், நாங்கள் பார்ப்போம். அப்ப வெளிப்புறம் நேரேற்றமும் உட்புறமாக மறையேற்றமும் காணப்பட போகின்றது. அப்ப நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நரம்பு கலத்திலே இது கலவுடல், இந்த இடம் கலவுடலாக இருக்கும். இது வெளிக்காவு நரம்பு முளை. இந்த வெளிக்காவு நரம்பு முளையில அந்த ஏற்ற பரம்பலை நான் இங்கு உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். சோடியம் அயன்கள் இருக்கின்றன, குளோரின் அயன்கள் இருக்கின்றன, பொட்டாசியம் அயன்கள் இருக்கின்றன. அப்ப இதுல எங்களுக்கு இதுல கூடிய அளவு சோடியம் அயன் தான் காணப்பட போகின்றது. நான் அடுத்த அட்டவணையில் காண்பிக்கின்றேன். உள்ளுக்கு அதாவது இதுதான் கலத்தின் உட்புறமாக அமைய போகின்றது. இந்த உட்புறம் எங்களுக்கு எதிரேற்றம். அப்ப எதிரேற்றம் என்று காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த எதிரேற்றத்துக்கு காரணமாக இருக்கின்ற அயன் இதாத்தான் இருக்க போது. ஆனால் மற்ற அயன்களும் அங்கு இருக்கும். கே பிளஸ் இருக்கும், என்ஏ பிளஸ் இருக்கும், சிஎல் மைனஸ் இருக்கும். அப்ப இது ரெண்டும் கலத்துக்கு வெளிப்புறமாக இருக்க போகின்றது. இது கலத்தின் உட்புறமாக அமைய போகின்றது. அப்ப பார்த்தால் இது ஒரு முதலொரு மென்சவ்வு. இது ஒரு அதாவது ஒரு வெளிக்காவு நரம்பு முளையின் முதலொரு மென்சவை நான் இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. அப்ப அதுல பார்த்தீங்கன்னா இதுக்கு கலத்துக்கு புறம்பான பாய், இது கலத்தின் உட்புறம். அப்ப இங்க ஒரு சின்ன ஒரு நீங்கள் பார்க்கலாம். வெளிப்புறம் வந்து எங்களுக்கு அதாவது எக்ஸ்ட்ரா செல்யூலர் ஃப்ளூயிட் என்று சொல்றது என்ஏ பிளஸ் கூடவாக இருக்கு. அப்ப நாங்கள் பார்ப்போம். வெளிப்புறம் எங்களுக்கு சோடியம் அயன்கள் அதிக அளவில் காணப்படும். அதே வேளை எங்களுக்கு உட்புறம் இது வெளிப்புறம், இது உட்புறம். அப்ப இந்த உட்புறத்திலே எங்களுக்கு அதிக அளவில் காணப்பட போகின்றது எங்களுக்கு இந்த புரோட்டீன்கள், அதாவது சேதன அயன்கள் அதிக அளவில் காணப்பட போகின்றது. இவை ஏற்றத்தின் காரணமாக இவை அதிக அளவில் காணப்படும், ஏற்ற பருமன் தொடர்பாக. அதே நேரத்தில் கே பிளஸும் இருக்கும். கே பிளஸ் இருந்தாலும் எங்களுக்கு ஏற்றத்தின் பருமனின் அடிப்படையில இவர் மறையேற்றத்திற்கு காரணமாகவும் இவர் நேரேற்றத்துக்கு காரணமான அயன்களாக இருக்க போகின்றது. அப்ப ஓய்வில் இருக்க இவ்வாறு அயன்கள் பரவலடைந்து காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். இந்த அயன்கள் சோடியம் பொட்டாசியம் அயன்களுக்கான தேர்ந்து புகவிடுகின்ற தன்மை. இப்ப நீங்கள் பார்க்கலாம், இந்த தூண்டல்களுக்கு அதாவது நரம்புல ஏற்படுகின்ற தூண்டல்களுக்கு திறந்து மூடக்கூடிய பொட்டாசியம் சோடியம் கால்வாய்கள் உள்ளன. அப்ப முதலொரு மென்சவில் 2 கால்வாய்கள் காணப்படுகின்றன. இவை மென்சவோட பிணைந்த புரதங்கள், அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப பொட்டாசியம் கால்வாய்கள் கே பிளஸ் அயன்களை மட்டும், அதே நேரம் சோடியம் கால்வாய்கள் சோடியம் அயன்களை மட்டும் செல்ல அனுமதிக்கும். அப்ப மறுதலையாக பொட்டாசியம் கால்வாய்கள் சோடியத்தையோ அல்லது சோடியம் கால்வாய்கள் பொட்டாசியத்தையோ அனுமதிக்காது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம். அப்ப இங்க செறிவு படித்திறனுக்கு ஏற்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் இப்ப எங்களுக்கு வெளிப்புறம் இது இந்த சோடியம் பிளஸ் இந்த செறிவு கூடவாக இருக்கின்றது. உட்புறம் கே பிளஸ் இந்த அயன்கள செறிவு கூடுதலாக இருக்கின்றது. மற்றது இன்னொரு விடயம் மாணவர்கள் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இங்கே அன்னயன்கள் அசைவதில்லை. அப்ப அன்னயன்கள் வந்து முதலொரு மென்சவின் ஊடாக அசைவதில்லை. அப்ப எங்களுக்கு சோடியமும் பொட்டாசியமும் தான் இங்கு அசைய போகின்றன. அப்ப நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த செறிவு படுதிறனுக்கு ஏற்ப இந்த அயன்களின் வந்து இந்த கால்வாய்கள் பரவலடைய விடுகின்றன. அப்ப கே பிளஸ் அயன்களை கே பிளஸ் கால்வாய்களும் சோடியம் அயன்களை சோடியம் கால்வாய்களும் பரவலடைய விடுகின்றன. எனினும் சோடியம் கால்வாய்களை விட பொட்டாசியம் கால்வாய்கள் அதிக அளவில் திறக்கின்றன. இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஓய்வுல மென்சவில இருக்கும் போது பொட்டாசியம் கால்வாய்கள் அதிக அளவில் திறந்திருக்கும். நான் பிறிதொரு சந்தர்ப்பத்தில் அதுக்குரிய காரணத்தை நான் கூறுவேன். அப்ப
நிறைய MCQல அதாவது பல்தேர்வு வினாக்கள்ல இவ்வாறான ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கின்ற அது ஓய்வு நிலையில் இருக்கும் போது பொட்டாசியம் கால்வாய்கள் அதிக அளவில் திறந்திருக்கும். இதன் விளைவாக அப்ப பொட்டாசியம் கால்வாய்கள் அதாவது திறந்திருக்கிறதால தேறிய விளைவாக எதிரேற்றம் உட்புறம் கலத்தின் உட்புறம் அதிக அளவாக இருக்க போகின்றது. அப்ப எங்களுக்கு ஓய்வு மின்சவழுத்தத்தை பேணுவதற்காக உள்புறம் எதிரேற்றவும் வெளிப்புறம் மறையேற்றவும் காணப்பட போகின்றது. அப்ப சோடியம் அயன்கள் அந்த அசைவு விட சோடியம் அயன்கள் அந்த அசைவை விட பொட்டாசியம் அயன்கள் ஓய்வு போது அவை வெளிப்புறம் இருந்து எங்களுக்கு அசைய போகின்றது. நாங்கள் பார்ப்போம். அடுத்த மூன்றாவது காரணம் இந்த ஓய்வு மின்சவளத்தை பேணுவது சோடியம் பொட்டாசியம் பம்பி என்று சொல்லப்படுகின்ற பம்பி. அப்ப இங்க இந்த சோடியம் பொட்டாசியம் பம்பி அதாவது ஒன்றுக்கொன்று இன்டர்டிபெண்டன்ட் என்று சொல்லுவோம். ஒன்றுக்கொன்று சார்பாக அவை 3Na+ அவை வெளியேற்றி 2K+ உள்ளுக்கு எடுக்கும். அப்ப அது இன்டர்டிபெண்டன்ட், ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கின்றது என்று சொல்லுவோம். அதாவது இவை மென்சவுக்கு குறுக்காக இந்த சோடியம் பொட்டாசியம் படித்திறனை பேணுவதற்கு இவை உதவ போகுது. ஆனால் இங்கு இவை ATP சக்தியை உபயோகிக்க போகின்றன. அப்ப பல்வேறு வினாக்கள் கடந்த கால வினாக்கள்ல வந்திருக்கின்றது. சோடியம் பொட்டாசியம் பம்பி இயங்குவதற்கு ATP அவசியமானது. சில வேளையில ATP அவசியம் இல்லை என்று போடுவார்கள். அப்ப அந்த அவசியம் இல்லை என்றால் அந்த கூற்று தவறானதாக இருக்கும். அப்ப நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த சோடியம் பொட்டாசியம் பம்பி தொடர்பாக நான் வருகின்றேன். நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த சோடியம் பொட்டாசியம் பம்பி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கால்வாய் புரதம். அப்ப இந்த கால்வாய் புரதம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் 3Na+ அவை வெளியேற்றுகின்ற அதே வேளை 2K+ உள்வர விடும். அப்ப இங்க எங்களுக்கு பார்த்தா தெரியும், நீங்கள் ATP சக்தி இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப ATP சக்தியை பயன்படுத்தி இந்த 3Na+ வெளியேற்றி 2K+ உள்ளுக்கு விடுகின்றது. இதன் மூலம் ஓய்வு மின்சவழுத்தம் எங்களுக்கு பேணப்படுகின்றது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அந்த சோடியம் பொட்டாசியம் பம்பி. இவ ரெண்டு பேரும் சோடியம் பொட்டாசியம் கால்வாய்கள். சோ இவைகள் செறிவுபடுத்திறனுக்கேற்ப என்ன இது பொட்டாசியம் கால்வாய் பொட்டாசியம் அயன்களை வெளிவிடும். அதே வேளையில சோடியம் அயன்களை உள்ளே வரவிடுகின்றது. அப்ப நாங்கள் பார்ப்போம் அடுத்ததாக கணத்தாக்கம் கடத்தப்படுகின்ற போது இவை இந்த அசைவுகள் எவ்வாறு அமைய போகின்றதை நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகின்றோம். அப்ப திருப்ப மீள வலியுறுத்துகின்றேன். ஓய்வு மின்சவழுத்தத்தை பேணுவதற்காக நாங்கள் 3 காரணிகளை பார்த்தோம். அயன்கள சமனற்ற பரம்பல், சோடியம் பொட்டாசியம் அயன்கள தேர்ந்து புகப்படுகின்ற தன்மை, சோடியம் பொட்டாசியம் பம்பி. அடுத்ததாக தாக்க அழுத்தம் தொடர்பாக நாங்கள் வருவோம். அப்ப இந்த ஓய்வு மின்சவ்வில இருக்கின்ற அல்லது ஓய்வு மின்சவழுத்தத்தை உடைய அந்த நரம்பிலே நாங்கள் ஒரு தூண்டலை வழங்குகின்ற போது அங்கு அயன்கள பரம்பலிலே மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. அப்ப ஒரு தூண்டலிற்கு அப்ப சாதாரண தூண்டலை விட நாங்கள் இங்கு இன்னும் சிறப்பாக குறிப்பிட வேண்டும். ஒரு தொடக்க தூண்டல் த்ரெஷோல்ட் என்று சொல்லுவோம். அப்ப தொடக்க தூண்டலுக்கு பெருமானத்திற்கு அதிகமாக மின்சவழுத்தத்தில் ஏற்படும் மாற்றங்களால் தாக்க அழுத்தம் ஏற்படும். இப்ப நாங்கள் சாதாரணமாக ஒரு தூண்டல் காணாம இருக்கும். அப்போ ஒரு குறித்த ஒரு நரம்புக்கு ஒரு குறித்த ஒரு தூண்டல் தான் அங்கு ஒரு த்ரெஷோல்ட், அதாவது தொடக்க பெருமானம் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். அப்ப இந்த தாக்க அழுத்தம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் 3 அவத்தைகளை அந்த தாக்க அழுத்தம் வைத்திருக்கின்றது. ஒன்று முனைவழிதல், 2வது மீள்முனைவாக்கம், 3வது அதிமுனைவாக்கல். அப்ப இந்த 3 அவத்தைகளின் ஊடாக அந்த தாக்க அழுத்தம் எங்களுக்கு பிறப்பிக்கப்பட போகின்றது. பார்ப்போம். அப்ப சாதாரணமாக ஒரு நரம்பு ஓய்வில் இருக்குது. இப்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். 60க்கும் 80க்கும் இடையில அந்த ஓய்வு மின்சவழுத்தம் பேணப்படும். அப்ப அவரேஜா நாங்கள் 70 மில்லிவோல்ட்டை நாங்கள் அதை கருத்தில் கொள்ளலாம். அப்ப இந்த ஒரு தொடக்க பெருமானம், அப்ப சாதாரணமாக ஒரு தொடக்க பெருமானத்தை நாங்கள் கொடுத்தால்தான் அங்கு ஒரு தாக்க அழுத்தம் ஏற்படும். அங்கு தாக்க அழுத்தம் ஏற்படுகின்ற போது முனைவாக்கம் என்ற ஒரு செயற்பாடு நடைபெறுகிற போன்றது. அப்ப பொதுவாக நாங்கள் பார்ப்போம், முனைவாக்கத்தின் போது சோடியம் அயன் கால்வாய்கள் திறந்து இந்த சோடியம் அயன்கள் உள்வர போகின்றன. அப்ப அது ஒரு குறித்த ஒரு நேரம் வரை அது நிகழப் போகின்றது. அப்ப இந்த நேரத்தோடு நாங்கள் இந்த ஒரு வரைவை நாங்கள் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட இது 2 மில்லி செகண்ட் வரை இது நிகழும். 2 மில்லி செகண்ட் வரை இந்த முனைவாக்கம் என்பது நிகழப்போகின்றது. அதன் பிற்பாடு அந்த சோடியம் கால்வாய்கள் நிறுத்தப்பட்டு அல்லது அவை அந்த கால்வாய்கள் நிறுத்தப்பட்டு மீள்முனைவாக்கம் நடைபெற போகின்றது. அப்ப அந்த மீள்முனைவாக்கம் எவ்வாறு நடைபெற போகின்றது என்றால் பொட்டாசியம் அயன்கள் வெளியேற போகின்றன.
அப்ப இங்க நாங்கள் சிம்பிளா சொல்லலாம் சோடியம் அயன்களோட உள்வருகை, இங்கால K பிளஸ் வெளியேற்றம் அல்லது வெளிப்பாய்ச்சல் என்று சொல்லுவோம். அதே நேரம் இந்த மீள்முனைவாக்கம் நடைபெற்று ஒரு சிறிது அந்த K பிளஸ் கால்வாய்கள் மேலும் திறப்பதால் மேலும் K பிளஸ்கள் வெளியேறி இன்னும் அந்த தாக்க அழுத்தத்தை குறைக்க அந்த அதாவது மென்சவ் அழுத்தத்தை மேலும் குறைத்து அதிமுனைவாக்கல் என்னும் அவத்தைக்கு உட்படுகின்றது. அதற்கு பிற்பாடு மீளவும் ஒரு ஓய்வு கிடைக்கின்றது. அப்ப இதுதான் ஒரு தாக்க அழுத்தம் ஏற்படுகின்ற ஒரு 3 அவத்தைகளை நான் குறிப்பிட்டிருக்கேன். அப்ப முனைவழிதல் என்றால் என்னென்று பார்ப்போம். மிக இலகுவாக நாங்கள் அதை வரையறுத்துக் கொள்ளலாம். கலத்தின் மென்சவ்வு அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றங்களால் உட்புற வெளிப்புறத்திலும் குறைந்தளவு எதிரேற்றம் அடைகின்றது. அப்ப உட்புறம் வெளிப்புறத்திலும் பார்க்க குறைந்தளவு எதிரேற்றம் அடைகின்றது என்று சொன்னால் என்ன நடக்குது என்று சொன்னால் Na+ அயன்கள் உள்ளுக்கு வருது. அப்ப உட்புறம் வெளிப்புறத்திலும் குறைந்தளவு எதிரேற்றம் அடைகின்றது என்று பார்க்கின்ற போது அப்ப Na+ கடகடகடண்டு உள்ளுக்கு வரப்போகின்றது. சோடியம் கால்வாய்கள் திறந்து Na+ உள்ளுக்கு வருகின்றது. அதே நேரம் அடுத்ததாக நிகழப்போகின்ற நிகழ்வு மீள்முனைவாக்கம். மீள்முனைவாக்கம் நடக்கும் போது சோடியம் கால்வாய்கள் சடுதியாக மூடப்பட்டு சோடியம் அயன்கள உட்பாய்ச்சல் முதலில் தடுக்கப்படும். பிறகு அதன் பிற்பாடு பெரும்பாலான பொட்டாசியம் கால்வாய்கள் திறப்பதன் மூலம் பொட்டாசியம் அயன்கள் வெளியேற போகின்றது. அப்ப மீளவும் இவ்வாறு பொட்டாசியம் அயன்கள் வெளியேறி இப்ப சோடியம் அயன்கள் உட்புறம் வந்தவுடனே அந்த எதிரேற்றம் குறைவடைந்து நேரேற்றத்தை பெறுகின்றது. நான் அடுத்த படத்திலே வருகின்றேன். பிற்பாடு மீள்முனைவாக்கம் நடைபெறுகின்ற போது K+ வெளியேறுவதன் மூலம் மீளவும் எதிரேற்றத்தை பெறுகின்றது. அப்ப K+ ஏமா வெளியில போயிடுவார். ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இதிலே நாங்கள் முதலாவது விடயமா பார்க்கலாம். இது ஓய்வில் இருக்கிறார். அப்ப ஓய்வில் இருக்க அதாவது சோடியம் பொட்டாசியம் சேனல்ஸ் ஓரளவு பூட்டி இருக்கும். இரண்டாவது முனைவழிதல் நடைபெறுகின்றது, டீபோலரைசேஷன் சொல்லுவோம். Na+ கால்வாய்கள் திறக்கப்பட்டு கடகடகடண்டு Na+ உள்ளுக்கு வருது. Na+ எங்களுக்கு உள்ளுக்கு வார இதுல முனைவழிதல் நடைபெறுகின்றது. அந்த நேரத்திலே பொட்டாசியம் கால்வாய்கள் மூடியிருக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் இந்த அப்ப இது ஓய்வு. இப்ப ஓய்வில எங்களுக்கு நாங்கள் முன்னர் பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த சோடியம் பொட்டாசியம் சேனல்ஸ் அதாவது சேனல்ஸ் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். அப்ப இந்த பகுதி எங்களுக்கு முனைவழிதல். அப்ப முனைவழிதலின் போது Na+ உள்ளுக்கு வந்துட்டது. மீளவும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது மீள்முனைவாக்கல். அப்ப மீள்முனைவாக்கல்ல சோடியம் கால்வாய்கள் க்ளோஸ்ட், அது மூடப்பட்டிருக்கின்றது. பொட்டாசியம் கால்வாய்கள் திறக்கின்றது. அப்ப நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இப்ப எங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு வெளிப்புறத்தில நீரேற்றம் இருந்தது. அப்ப முனைவழிதலின் மூலம் சோடியம் அயன்கள் உள்வருகின்ற போது உட்புறம் அந்த பகுதியில நேரேற்றத்தை பெறுகின்றது. அப்ப ஏற்கனவே வெளியில எதிரேற்றம் இருக்குது. அப்ப வெளியில எதிரேற்றம் இருக்க போது என்றால் நியாயமாக எங்களுக்கு சோடியம் அயன்கள் உள்வந்ததாலே மீளவும் எங்களுக்கு திருப்பியும் என்ன நடக்க போகின்றது? K+ வெளியேறுகின்றது. இதன் போது மீள் முனைவாக்கலின் போது. அதுக்கு பிற்பாடு மேலும் சின்ன ஒரு அண்டர் ஷூட் சொல்லுவோம், அதிமுனைவாக்கல். மேலும் இந்த பொட்டாசியம் கால்வாய்கள் திறந்திருப்பதால இங்க போகிறதை விட மேலதிகமாக பொட்டாசியம் அயன்கள் வெளியேறுகிறது. அது அதிமுனைவாக்கலாக இருக்கும். அதை ஆங்கிலத்திலே அண்டர் ஷூட் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த அதிமுனைவாக்கம் சோடியம் கால்வாய்கள் மூடியிருக்கும், ஆனால் பொட்டாசியம் கால்வாய்கள் திறந்திருக்கும். எங்களுக்கு மீள்முனைவாக்கத்திலே திறந்த அந்த பொட்டாசியம் கால்வாய்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு அதிமுனைவாக்கல் அவத்திலே திறந்திருக்கும். இதன் விளைவாக மென்சவின் உட்புறம் மேலும் எதிரேற்றத்தை பெறும். ஏனென்றால் எங்களுக்கு அந்த K+ வெளியில இன்னும் அதிகமாக வெளியில போயிடுவார். ரைட். அப்ப இந்த அடுத்ததாக நாங்கள் இந்த நரம்பு கணத்தாக்கத்திலே பார்க்க வேண்டிய விடயம் இந்த வெப்பமளிக்கா காலம் என்ற ஒரு விடயங்களை சொல்லப்படுகின்றது. அதாவது நாங்கள் ஏற்கனவே இந்த முனைவழிதல்
நடைபெற்ற பிறகு எங்களுக்கு இருக்கிற அந்த காலத்தை நாங்கள் வெப்பமளிக்கா காலம் என்று சொல்லிக் கொள்வோம். அதாவது முனைவழிதல் நடைபெறுகின்ற போது சோடியம் கால்வாய்கள் இருந்து சோடியம் உள்ளுக்கு வந்தது. அதே நேரம் மீள்முனைவாக்கலின் போது சோடியம் கால்வாய்கள் மூடப்பட்டு பொட்டாசியம் கால்வாய்கள் திறக்கப்படுகின்றது. அதை நாங்கள் வெப்பமளிக்கா காலம் என்று சொல்லுவோம். அப்ப பொதுவாக வெப்பமளிக்கா காலத்திலே சோடியம் கால்வாய்கள் மூடப்பட்டு பொட்டாசியம் கால்வாய்கள் திறந்திருக்கும். அப்ப நாங்கள் வருவோம் வெப்பமளிக்கா காலம். அப்ப வெப்பமளிக்கா காலம் என்று சொன்னால் என்னன்னு சொல்ல போறோம் என்று சொன்னால், ஒரு தாக்கழுத்தம் ஏற்பட்டு ஒரு குறுகிய நேரம் திருப்பியும் ஒரு தாக்கழுத்தம் ஏற்படாம இருக்க போகுது. அதுக்கு காரணம் தான் இந்த வெப்பமளிக்கா காலம். அதுக்கு காலம் அந்த வெப்பமளிக்கா காலம் உண்மையில சோடியம் கால்வாய்களின் செயலிழப்பு. அப்ப அந்த சோடியம் கால்வாய்கள் செயலிழப்பதால எங்களுக்கு அந்த வெப்பமளிக்கா காலம் என்ற ஒரு காலம் அங்க இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு அதுன்ற ஒரு அதாவது ரெண்டு விடயங்களை நாங்கள் இதுல சொல்லலாம். இந்த நரம்பு முளைகள்ல பின்னோக்கிய நரம்பு கடத்தலை தடுக்கு. அப்ப பேக் ஃப்ளோ. அப்ப ஒரு நரம்பு நேரிலே அல்லது ஒரு வெளிக்காவு நரம்பு நேரிலே ஒரு தாக்கழுத்தம் பிறப்பிக்கப்பட்டால் அவை முன்னோக்கித்தான் நகருமே ஒழிய அது பின்னோக்கி ஒருபோதும் செல்வதில்லை. அதற்கு காரணம் எங்களுக்கு இந்த வெப்பமளிக்கா காலம். அப்ப வெப்பமளிக்கா காலம் ஏன் ஏற்படுகின்றது என்று சொன்னால், அந்த சோடியம் கால்வாய்கள செயலிழப்பு. ஒரு நரம்பு களத்திலே ஒரு நரம்பு கணத்தாக்கம் இவ்வாறு சென்றால் அது மேலும் இங்காலதான் செல்ல போகின்றது. ஒருபோதும் இந்த திசையில, அதாவது இதுல வந்தா பிறகு தக்கன் இந்த திசையில ஒருபோதும் செல்லுவதில்லை. அப்ப அதுக்கு காரணம் இந்த சோடியம் கால்வாய்கள செயலிழப்பு. அப்ப இதற்காக என்ன செய்ய போறோம் நாங்கள்? அப்ப அது அந்த வெப்பமளிக்கா காலம் என்பது சோடியம் கால்வாய் செயலிழப்பு. அப்ப பெரும்பாலும் எங்களுக்கு அந்த மீள்முனைவாக்கல் அதிமுனைவாக்கல் காலப்பகுதி இந்த வெப்பமளிக்கா காலத்தை உள்ளடக்கி இருக்கும். அப்ப நீங்கள் பார்க்கலாம். திருப்பவும் நாங்கள் தாக்கழுத்தத்தை தொடர்பாக பார்ப்போம். இந்த படத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிற விடயம் என்னென்றால், இந்த த்ரெஷோல்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொடக்க தூண்டல். இந்த தொடக்க தூண்டலை விட கூடிய அளவு தூண்டல் ஒன்று கிடைத்தால் தான் முனைவழிதல் நடைபெறும். இல்லை என்று சொன்னால் இதை சொல்றது ஃபெயில்டு இனிஷியேஷன் என்று சொல்லி. அப்ப இந்த இதுல கிடைக்க போகின்ற தூண்டல் உங்களுக்கு, இந்த தூண்டல் இந்த பாருங்கள் இதுல குறிப்பிட்டிருக்கின்றது. இது அந்த தூண்டலை மேற்கொண்டு அங்கே தாக்கழுத்தம் பிறப்பிக்கப்படாது. அப்ப இதை விட ஒரு கூடியளவு தூண்டல் கிடைத்தால்தான் எங்களுக்கு தாக்கழுத்தம் பிறப்பிக்கப்பட்டு வெப்பமளிக்கா காலம் என்பதை நடைபெற்று அந்த தாக்கழுத்தம் தொடர்ந்து அது ஒரு ப்ரோபகேட் பண்ணப்படும் சொல்லுவோம். அதை நாங்கள் தொடர்ச்சியாக அந்த ஒரு நரம்பு நேரின் வழியே தாக்கழுத்தம் அசைந்து செல்ல போகின்றது. அப்ப இந்த மீண்டும் நான் வருகின்றேன். அப்ப இந்த தாக்கழுத்தம் ஒவ்வொரு நரம்பு முளையிலையும் எங்களுக்கு இவ்வாறு ஒவ்வொரு ஸ்டேஜில் கடத்தப்பட போகின்றது. அப்போ ஒரு வெளிக்காவு நரம்பு முளையிலே நாங்கள் பார்க்கலாம். ஒரு மயலின் கவசம் அற்ற அல்லது மயலின் கவசத்தால் சூழப்படாத ஒரு வெளிக்காவு நரம்பு முளையில பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்ப முதல்ல எங்களுக்கு இந்த முனைவழிதல் நடைபெறுகின்ற இந்த இடத்துல. அப்ப இந்த இவ்வளவு ஏரியாவும் எங்களுக்கு முனைவழிதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்ப சோடியம் அயன்கள உட்பாய்ச்சல் ரெண்டு புறமும் எங்களுக்கு சோடியம் அயன்கள் உட்பாய்ச்சல் நடைபெற போகின்றது. ரைட். அப்ப இந்த சோடியம் அயன்கள உட்பாய்ச்சல் நடைபெறுகின்ற அடுத்த கணம் எங்களுக்கு இந்த அதிமுனைவாக்கல் நடக்க போகின்றது. அப்ப இந்த அதிமுனைவாக்கல் என்ன நடக்க போகின்றதுன்னா, சோடியம் அயன்கள் செயலிழந்து, அது வெப்பமளிக்கா காலமாக தான் இது இருக்க போகின்றது. சோடியம் அயன்கள் செயலிழந்து பொட்டாசியம் கால்வாய்கள் சோடியம் கால்வாய்கள் செயலிழந்து பொட்டாசியம் கால்வாய்கள் திறந்து பொட்டாசியம் அயன்கள் வெளியேற போகின்றன. அப்ப பார்த்தா தெரியும் இந்த இடம், நீங்கள் இந்த இதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள், எங்களுக்கு தாக்கழுத்தம் இந்த இடங்களிலே இருக்க போகின்றது. அப்ப இந்த பகுதியில் இருந்த தாக்கழுத்தம் அடுத்ததாக இந்த பகுதிக்கு நகர்கின்றது. அப்ப இங்காலி பக்கம், அதுக்கு பிற்புறமாக இருக்கின்ற பக்கம் எங்களுக்கு வெப்பமளிக்கா காலத்தை வச்சிருக்கிறது. அதே நேரம் மீள்முனைவாக்கல் அதிமுனைவாக்கல் நடைபெறுகின்றது. அப்ப இந்த இடத்துல நாங்கள் கதைக்கல என்றால் சொன்னால், இந்த இடத்துல நாங்கள் இவர் மேற்கொண்டு முன்னோக்கித்தான் இந்த தாக்கழுத்தம் கடத்தப்பட போகின்றது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்காலையும் போறதுக்குரிய சந்தர்ப்பம் இருந்தாலும் எங்களுக்கு இந்த கணத்தாக்கம் இங்காலதான் போகுது. ஏனென்று சொன்னால் அது இந்த மற்ற பக்கம் வெப்பமளிக்கா காலத்தை வச்சிருக்குது, அல்லது சோடியம் அயன்கள கால்வாய்கள செயலிழப்பு அல்லது மீள்முனைவாக்கம் அதிமுனைவாக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த தாக்க அழுத்தம் எங்களுக்கு இவ்வாறு
ஒரு நரம்பு நேர் வழியே அசைகின்ற போது அது கணத்தாக்கம் என்று நாங்கள் பேருந்து வரையறுக்க போகின்றோம். அப்ப இங்கே பாருங்கள், இப்ப இது முனைவழிதல், இது முனைவழிதல், இது முனைவழிதல். அப்ப முனைவழிதல் நடைபெறுகின்ற போது சோடியம் அயன்கள உள்வருகை அல்லது உட்பாய்ச்சல் நடைபெறுகின்றது. மீள்முனைவாக்கம் அதிமுனைவாக்கத்தின் போது பொட்டாசியம் அயன்கள் வெளியேற்றப்படுகின்றன. ரைட், அடுத்தது நாங்கள் பார்ப்போம். அப்ப நான் இவ்வாறு சொன்னது, இப்ப வெளிக்காவு நரம்பு வழியே அசையும் ஒரு தொடரான தாக்கத்தை நாங்கள் நரம்பு கணத்தாக்கம் என வரையறுப்போம். அப்ப நாங்கள் இந்த வரைவிலக்கணங்கள் நீங்கள் மாணவர்கள் வடிவாக, அதாவது தெளிவாகவும் கலை சொற்களை சிறப்பாக நீங்கள் குறிப்பிட்டு எழுத வேண்டும். அப்ப ஒரு வெளிக்காவு நரம்பு வழியே அசைகின்ற ஒரு தொடரான தாக்கழுத்தம் நரம்பு கணத்தாக்கம் என வரையறுக்கப்படும். அப்ப தாக்கழுத்தமானது வெளிக்காவு நரம்பு வழியில் இடத்தில் Na+ என்ற உட்பாய்ச்சலினால் பிறப்பிக்கப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் முனைவழிதல். அப்ப நாங்கள் பார்த்த விடயங்களை நான் இங்கு வரைவிலக்கணப்படுத்துகின்றேன். அப்ப தாக்கழுத்தம் ஏற்பட்ட வெளிக்காவு நரம்பு முறையில முனைவழிதல் நடைகின்ற போது எங்களுக்கு சோடியம் அயன்கள உட்பாய்ச்சல் நடைபெறுகின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அப்ப தாக்கழுத்தம் நான் சொன்னேன் முன்னோக்கி நகரக்க போகின்றது. அப்ப அயலில் உள்ள இடத்திற்கு அந்த தாக்கழுத்தம் போன்றது ஆரம்ப இடம் வந்து மீள்முனைவாக்கலுக்கு உட்படும். அப்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இது தாக்கழுத்தம் ஏற்படுகின்ற இடம். அடுத்ததாக இவர் முன்னோக்கி அங்கால போறார். அங்கால போன பிறகு அந்த தாக்கழுத்தம் ஏற்பட்ட ஆரம்ப இடம் மீள்முனைவாக்கலுக்கு உட்படுகின்றது. அடுத்தது முனைவழிதல் மீள்முனைவாக்கல் செயற்பாடுகள் வெளிக்காவு நரம்பு முறையே மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றது. அப்போ ஒரு நரம்பு கணத்தாக்கத்தை எடுத்தோம் என்று சொன்னால், இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி 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 போய்கொண்டு இருக்க போகின்றது. ஒரு நரம்பு நரம்பு வழியே அது கணத்தாக்கமாக கடத்தப்பட போகின்றது. அப்ப நாங்கள் பார்க்கலாம், இது ஒருக்கா திருப்பி நாங்கள் இதை திருப்பி ஒருக்கா சமரைஸ் பண்ணுவோம். அப்ப வெளிக்காவு நரம்பு நேரின் முதலொரு மென்சவ்வு ஓய்வு நிலையில் உள்ள போது முனைவாக்கப்பட்டிருக்கும். அப்ப இது முதலாவது விடயம். அப்ப வெளிக்காவு நரம்பு நேரின் களத்துக்கு புறம்பான பாயி நேரேற்றமாக முன்னேற்றப்பட்டிருக்கும், களத்தின் உட்புறம் எதிரேற்றமாக முன்னேற்றப்பட்டிருக்கும். அப்ப ஒரு தாங்கற் கொள்ளளவு எங்களுக்கு கிடைத்தால், அப்ப ஒரு தூண்டல் ஒரு தாங்கற் கொள்ளளவுக்கு மேலாக எங்களுக்கு கிடைக்கின்ற போது களத்துக்கு புறம்பான திரவத்திலிருந்து அல்லது பாயிலிருந்து சோடியத்தின் அயன்கள உட்பாய்ச்சல் நிகழ்கின்றது. அப்ப இந்த தூண்டல் நிகழ்ந்த தானத்தில் தாக்கழுத்தம் பிறப்பிக்கப்படும். நாங்கள் ஏற்கனவே அந்த கிராஃபிலே பார்த்தோம். அந்த முனைவடுதல் நடைபெற்று அந்த தூண்டல் நடைபெறும், அதாவது தொடக்க தூண்டலை விட கூடிய அளவு தூண்டல் நடைபெற்ற இடத்துல என்ன நடக்கும்? தாக்கம் கணத்தாக்கம் பிறப்பிக்கப்படுகின்றது. அப்ப இந்த இடத்துல முனைவுத்தன்மையில மாறல் ஏற்படுகின்றது. அதாவது வந்து ஓய்வுல இருக்கைக்குள்ள வெளிப்புறம் நேரேற்றம், உட்புறம் மறையேற்றம் அல்லது எதிரேற்றம். அப்ப இந்த சோடியம் கால்வாய்கள் திறந்து சோடியம் அயன்கள் உட்புறம் வந்த உடனே முதலொரு மென்சவின் முனைவுத்தன்மையில நேர்மாறல் ஏற்படுத்த போது அது என்ன நடக்க போகின்றது? மென்சவின் வெளிப்புறம் நேரேற்றத்தை பெறும், உட்புறம் எதிரேற்றத்தை பெறும். இப்ப நீங்கள் பார்க்கலாம், அப்ப இதற்கு முன்னால் உள்ள பிரதேசங்கள் ஓய்வு நிலையில இருக்கு. நீங்கள் பார்க்கலாம், அப்ப முதலொரு மென்சவில் ஒரு நேர்மாறலை ஏற்படுத்தின பிறகு இந்த முன்னால் உள்ள மென்சவில் உள்ள பிரதேசங்கள் ஓய்வு நிலையில இருக்கு. இருந்தால் அந்த அந்த முன்னால் உள்ள பிரதேசத்திற்கும் ஏற்கனவே அந்த தாக்கழுத்தம் ஏற்பட்ட அந்த பிரதேசத்துக்கு இடையில ஒரு மின் அழுத்த வேறுபாடு ஏற்படும். இப்ப நீங்கள் பார்க்கலாம், இவ்வாறு இருக்கின்ற போது பிள்ளைகள் இது ஒரு ஆரம்ப நிலை. அப்ப இங்க என்ன நடந்தது? இந்த இடத்துல கடகடண்டு சோடியம் பிளஸ் எல்லாம் உள்ளுக்கு வந்து வெளியில எங்களுக்கு வெளியில டக்கண்டங்களுக்கு எதிரேற்றம் வந்துட்டு. இதுதான் எங்களுக்கு நடந்தது முனைவாக்கல் நடைபெறுகின்ற போது. அப்ப இங்கால இருக்கிற பிரதேசம் எப்படி இருக்கும்? இங்கால நேரேற்றம், உள்ளுக்கு எதிரேற்றமும் இங்கால நேரேற்றம் இருக்க போகின்றது. அப்ப இதற்கு முன்னால் உள்ள மென்சவின் பிரதேசங்கள் ஓய்வு நிலையில இருக்கும். இந்த இடம் ஓய்வு நிலையில தான் இருக்கு. இவ்வளவு தான் எங்களுக்கு தாக்க அழுத்தம் ஏற்பட்ட இடம்.
அப்ப இந்த ரெண்டு இடத்துக்கும் இடையில ஒரு அழுத்த வேறுபாடு ஏற்படும். அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று காணப்படும். இந்த அழுத்த வேறுபாடு என்ன செய்ய போகுது என்று சொன்னால் இந்த அழுத்தத்தை முன்னோக்கி நகர்த்த போகின்றது. அப்ப இதன் விளைவாக தாக்கழுத்தம் ஏற்பட்ட பிரதேசத்திலிருந்து இதற்கு முன்னால் உள்ள அதாவது இடத்தை நோக்கி என்ன நடக்க போகின்றது? ரெண்டு பக்கத்தாலேயும் போகின்றது. அதாவது களத்துக்கு புறம்பான பாயினூடாகவும் களத்துக்கு உள்ளான பாயினூடாகவும் அந்த அயன்கள் என்ன செய்ய போகுது? ஒரு ஓரிட மின்சுற்று என்று சொல்லுவோம். அப்ப அது ஒரு லோக்கல் சர்க்கிட் அது நடைபெற்று அதாவது தாக்க அழுத்தம் முன்னோக்கி நகரும். அப்ப இங்க பாருங்கள், நான் முதலாவது படத்திலே நான் குறிப்பிட்டிருந்தேன், இந்த இடத்திலே நாங்கள் பார்ப்போம். இந்த இடத்திலே இந்த கணத்தாக்கம் இங்க அந்த ஓய்வு அழுத்தம் இங்கதான் இருக்குது. கணத்தாக்கம் இங்க அசைஞ்சிட்டார், இங்க இருந்து இங்க அசைஞ்சிட்டார். அப்ப இந்த இடத்துல இங்காலையும் போகலாம் என்று நாங்கள் யோசிக்கலாம். ஆனா இங்காலதான் போகுது. என்ன பிரச்சனை என்று சொன்னால் இங்கால இருக்கின்ற சோடியம் கால்வாய்கள் செயலிழந்து விடும். அப்ப இங்கால நோக்கி தான் போறார். அப்ப அதே மாதிரி தான் இவர் இங்கால வந்துட்டார். அப்ப இதே மாதிரி நாங்கள் ஒரு பெரிய ஒரு நரம்பு நேர எடுத்தோம்னு சொன்னால் அந்த நரம்பு நேர் வழியே இவ்வாறுதான் அந்த கணத்தாக்கங்கள் கடத்தப்பட போகின்றது. அப்ப அதாவது இதுல சொல்லியிருக்கிற எதிர் திசையில் முனைவுத்தன்மையில் மாற்றம் இருந்த போதிலும் தாக்க அழுத்தம் எதிர் திசையில் தோற்றுவிக்கப்படாது. எனவே அதுக்கு காரணம் நாங்கள் திருப்பியும் போறோம் அந்த வெப்பமளிக்கா காலம். அதாவது சோடியம் கால்வாய்கள செயலிழப்பு இருக்கிறதால அங்கு ஒரு வெப்பமளிக்கா காலம். அதாவது என்னது, ஒரு தாக்க அழுத்தம் பிறப்பிக்கப்பட்ட உடனேயே இரண்டாவது தாக்க அழுத்தம் பிறப்பிக்கப்பட மாட்டாது. இவ்வாறான இந்த வசனங்கள் எங்களுக்கு நிரம்ப கடந்த கால வினாக்கள்லே எம்சிக்யூலுக்குள்ள வந்திருக்குது. அப்ப வெப்பமளிக்கா காலம் ஏன் தேவை? அப்ப பின்னோக்கி கணத்தாக்கத்தை கடத்துவதை தடுப்பதற்காக. அதாவது ஒரு தாக்க அழுத்தம் பிறப்பிக்கப்பட்ட உடனே அடுத்த தாக்க அழுத்தம் பிறப்பிக்கப்படும் என்று வந்திருக்குது. அதுவும் தவறான விடையாக இருக்க போகின்றது. ரைட், அடுத்ததை பார்ப்போம். நாங்கள் இந்த கணத்தாக்க வேகம் இப்ப நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் இறுக்கி குத்தினால் விரைவாக நோகும், மெல்ல குத்தினால் மெல்ல நோகும் என்று இல்லை. கணத்தாக்க வேகம் எங்களது தூண்டலின் வலிமையில தங்கி இருக்கவில்லை. அப்ப வேகம் இரண்டு காரணிகள்ல தங்கி இருக்கின்றது. அது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அதாவது ஒன்று வெளிக்காவு நரம்பு முளையின் விட்டம். அப்ப ஒரு நரம்பு முளையின் விட்டத்துல தங்கி இருக்கு. அப்ப விட்டம் அதிகரிக்க அந்த கணத்தாக்க வேகம் அதிகரிக்கும். அப்ப மனிதர்கள்ல நாங்கள் இதனை அவதானிக்க முடியாது. சில மொலஸ்காக்கள், சில அனலிடாக்கள்ல அதாவது ஜாயண்ட் நர்வ் ஃபைபர்ஸ் ராட்சத நரம்பு நேர்கள் காணப்படுகின்றது. உங்களுக்கு சின்ன ஒரு விளக்கத்துக்காக சொல்லுகின்றேன். அவற்றிலே இந்த விட்டம் அதிகரித்தல், பெரும்பாலும் மனித நேர்கள விட்டங்கள் கிட்டத்தட்ட உரிய அளவானவை. இரண்டாவது விடயமாக இது மனிதர்களுக்கு பொருந்தும். வெளிக்காவு நரம்பு முளையில மயலின் கவசம் காணப்படுதல். அப்ப மயலின் கவசம் காணப்பட்டால் அங்கு தாக்க அழுத்தம் அந்த ரென்வியரின் கணுக்களிலே மட்டும் காணப்படும். இப்ப நீங்கள் பார்க்கலாம், இப்ப இது ஒரு வெளிக்காவு நரம்பு முளை, இது ஒரு கலவுடல், ஒரு இயக்க நரம்பு கலத்தின் படத்தை நான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன். இதுல பாத்தீங்கன்னா இது அதாவது இது அச்சுளை என்று சொல்லுவோம். எக்ஸோலிமா எக்ஸன் அச்சுளை. அந்த அச்சுளைய சூழ எங்களுக்கு ஸ்வானின் கலத்தால சூழப்பட்டு எங்களுக்கு இந்த மயலின் கவசம் காணப்படுகின்றது. அப்ப இது கலவுடல். அப்ப இங்கு இந்த நரம்பு நேருரை என்று சொல்லப்படுகின்ற இந்த மயலின் கவசம், இப்ப மயலின் கவசத்தினுடைய அந்த வெளிப்புறத்தை நாங்கள் நரம்பு நேருரை என்று சொல்லுவோம். அப்ப அந்த நரம்பு நேருரை ஒரு இன்சுலேட்டர், அதாவது மின் காவலியாக தொழிற்பட போன்றது. அப்ப இங்க பாருங்கள், இந்த பாய்ச்சல் கடத்துகை. அப்ப இந்த கணத்தாக்கங்கள் கடத்தப்படுகின்ற போது இந்த அயன்கள பரம்பல் பாய்ச்சலாகத்தான். அப்ப இந்த ரென்வியரின் கணுக்கள்ல என்ன இருக்காது? மயலின் கவசம் இருக்காது. இப்ப அந்த இடங்கள்ல இந்த அச்சிலை மென்சபு இருக்க போது அந்த அச்சிலை மென்சபிலே தான் அந்த அழுத்த வேறுபாடுகள் ஏற்பட போகின்றது. அப்ப நீங்க பார்க்கலாம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இந்த ரெண்டு பக்கத்தாலேயும் இந்த கணத்தாக்கம் கடத்தப்படுகின்ற என்பது அயன்கள் பரிமாறப்படுகின்றதற்கு இது சான்றாக இருக்கின்றது. அதாவது களத்துக்கு புறம்பான பாயினூடாகவும் களத்துக்கு உள்ளாகவும் குளியவருவின் ஊடாகவும் இந்த அயன்கள பரம்பல் காணப்படுகின்றது. அப்ப இதை சொல்றது பாய்ச்சல் கடத்துகை, சல்டேட்டரி மூவ்மெண்ட் என்று இதை சொல்லிக் கொள்வோம். அதுதான் எங்களுக்கு இரண்டாவது காரணம் கணத்தாக்க வேகத்துக்காக இருக்க போகின்றது. அதாவது சல்டேட்டரி கண்டக்ஷன் ஏறத்தாழ தான்
ஒரு 130 மீட்டர் பெர் செகண்ட்ல இந்த கணத்தாக்கங்கள் கடத்தப்படுகின்றன. அப்ப இயக்க நரம்பு கலங்கள்ல இந்த வெளிக்காவு நரம்பு முளைகள்ல என்ன காணப்படுகின்றது? மயலின் கவசம் இருக்கு. அது அடிக்கடி இது வினாக்கள்ல கேட்கப்படுவது. இப்ப கணத்தாக்கம் வேகம் தாங்கி இருக்கும் காரணிகள் 2ஐ குறிப்பிடுக என்று சொன்னால், ஒன்று விட்டம் அதிகரிக்கும். சும்மா விட்டம் என்று நாங்கள் எழுதக்கூடாது, அதிகரித்த விட்டம். அதே நேரம் மயலின் கவசம் காணப்படுதல், ரெண்டும் கணத்தாக்க வேகத்தை அதிகரிக்க செய்கின்றது. அப்ப இதை விடயத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அப்ப இதுல எங்களுக்கு இந்த கணத்தாக்கம் மிக வேகமாக பாய்ச்சல் கடத்துக என்று இதை சொல்லுவோம். அடுத்ததாக வருகின்றோம். அப்ப இந்த நரம்பு தொடர்பான விடயங்களை நாங்கள் விட்டு அடுத்த ஒரு சின்ன விடயத்துக்கு நான் அடுத்த விடயத்திற்கு வருகின்றேன். நரம்பிணைப்பு. அப்ப இந்த நரம்புகள் இடைத்தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு அங்கமாக அல்லது ஒரு பாகமாக இதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இதுல நீங்கள் பார்க்கலாம், இதை நாங்கள் வரைவிலக்கணப்படுத்துவோம். ஒரு நரம்புண்ட முன்னான கலம் ஒரு பின்னான கலத்தோடு அது இணைந்து ஏற்படுகின்ற ஒரு அமைப்பு தான் எங்களுக்கு தொடர்புகள் இருக்க போகுது. அதாவது நீங்கள் வடிவா டிஃபைன் பண்ண வேணும் பிள்ளைகள். நரம்பிணைப்பு என்பது ஒரு நரம்பு கலமானது நரம்பிணைப்பின் முன்னான கலம், ப்ரீ சினப்டிக் செல் என்று சொல்லுவோம். புரிதொரு கலத்துடன் அதாவது நரம்பிணைப்பின் பின்னான கலம் என்று அதனை சொல்லுவோம். ஒரு குறுகிய இடைவெளியினூடாக நரம்பிணைப்பு பிளவு, அந்த குறுகிய இடைவெளி நாங்கள் அடுத்த படத்திலே நான் காட்டுகின்றேன். குறுகிய இடைவெளி நரம்பிணைப்பு பிளவு என்று சொல்லப்படும், சினப்டிக் கிளெப்ட் என்று சொல்றது. அப்ப இந்த நரம்பிணைப்பின் பின்னான கலங்கள் எங்களுக்கு 3 வகை கலங்களாக அமையலாம். ஒன்று நரம்பு கலமாக இருக்கலாம், ஒரு தசைக்கலமாக இருக்கலாம், ஒரு அகம் சுரக்கும் அல்லது ஏதாவது ஒரு சுரக்கும் கலமாக இருக்கலாம். அது அகஞ்சுரக்கும் அல்லது புறஞ்சுரக்கும் சுரப்பி கலமாக இருக்கலாம். அப்ப எங்களுக்கு அந்த கணத்தாக்கங்கள் நரம்பினரினூடாக கடத்தப்பட்டு அப்ப இன்னொரு நரம்போட அவர் இணைஞ்சு கொள்ளலாம். அப்ப நாங்கள் ஏற்கனவே நீங்கள் படித்திருப்பீர்கள், முன்னைய அலகுகள்ல 3 வகையான நரம்புகள் இருக்கின்றன. புல நரம்பு கலம், இடைத்தூது நரம்பு கலம், இயக்க நரம்பு கலம். அப்ப இந்த நரம்புகளுக்கு இடையில ஒரு இணைப்பு ஏற்படலாம், அல்லது அந்த இயக்க நரம்பு கலம் ஒரு விளைவு காட்டியோட தொடர்பு படுகின்ற இடத்துல அது தசைக்கலமாக அமையலாம். அதே நேரத்துல ஒரு சுரக்கும் கலமும் ஒரு விளைவு காட்டியாக அமைய போகின்றது. அப்ப நாங்கள் பார்க்கலாம், இந்த நரம்பு கலம் இந்த நரம்பு இணைப்புகளை ஏற்படுத்துவதற்காக எங்களுக்கு 2 வகையான இணைப்புகள் இருக்கின்றன. ஒன்று ரசாயன நரம்பு இணைப்பு. அப்ப ரசாயனங்களுக்கு ஊடாக, அப்ப நரம்பு செலுத்திகள், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று சொல்லுவோம், நரம்பு செலுத்திகள் ஊடாக மாறது ரசாயன நரம்பு இணைப்பு. அதே நேரம் சில நரம்பு கலங்கள் மின் இணைப்புகள், நேரடியாக மின் இணைப்புகள் மூலம் இணைந்து கொள்கின்றன. அதுக்குரிய ஒரு சிறிய படம் ஒன்றை நான் இதில் காட்டியிருக்கின்றேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ரசாயனங்கள். அப்ப எங்களுக்கு அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நரம்பு செலுத்திகள் என்ன செய்ய போது, இந்த குறுகிய அந்த நரம்பு இணைப்பு இடைவெளிக்குள்ள நரம்பு செலுத்திகளை செலுத்துவதன் மூலம் அந்த கணத்தாக்கங்களை இங்கே கடத்த போகின்றது. அதே நேரம் சில கலங்கள் மின் இணைப்புகள், அதாவது பொதுவாக அது கேப் ஜங்ஷன்ஸ், அதாவது இடைவெளி சந்திகளாக அவை அமைகின்றன. கேப் ஜங்ஷன் இடைவெளி சந்திகளாக இருந்து அப்ப அங்கு சிறிய அளவு அழுத்த வேறுபாடுகள், இப்ப பாரிய அளவு அல்ல, சில மில்லி வோல்ட் அளவில் அந்த அழுத்த வேறுபாடுகளுக்கு கூடாக அந்த கணத்தாக்கத்தை அடுத்த ஒரு பின்னான கலத்துக்கு கடத்த போகின்றது. அப்ப இது எங்களுக்கு 2 வகை இருக்கண்டு உங்களுக்கு தெரிய வேணும். அவ்வாறு நீங்கள் இருக்கண்டு அறியறதுக்காக நான் இந்த படத்தை தந்திருக்கின்றேன். அடுத்ததாக பார்த்தா நாங்கள் இப்போதான் அந்த நரம்பு இணைப்பை பற்றி பார்க்க போறோம். அப்ப இந்த ஒரு நரம்பு இணைப்புன்ற ஒரு ஓவரால் ஒரு படம் ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு நரம்பு இணைப்புண்ட முன்னான கலத்தின் ஒரு நரம்பு இணைப்பு குமிழ். அப்ப அது ஒரு வெளிக்காவ நரம்பு முளையின் ஒரு அந்தமாக அது அமைய போகின்றது. ஒரு நரம்பு இணைப்பு ஒரு இயக்க நரம்பு கிளம் என்று கருதுகின்ற போது ஒரு நரம்பு இணைப்பு குமிழாக அது அமையும். அப்ப அந்த குமிழுக்குள்ளே எங்களுக்கு நிரம்ப புடகங்கள் இருக்கின்றன. அதாவது நரம்பு செலுத்திகளை உடைய புடகங்கள் காணப்படும். அடுத்ததாக இது அந்த குறுகிய இடைவெளி. நீங்கள் சொன்ன அந்த நரம்பு இணைப்பில் காணப்படுகின்ற அந்த குறுகிய இடைவெளி இவ்வளவு தான். அந்த குறுகிய இடைவெளியோட யாரு? இவர் பின்னான மென்சவ்வு. அப்ப நரம்பு இணைப்பின் பின்னான மென்சவ்வு இவராக அமைய போகின்றார். இவர் முன்னான மென்சவ்வு, அதாவது முன்னான மென்சவ்வை இதுல இருக்க போது இது பின்னான நரம்பு கிழமை இருக்கும். அப்ப இதுல இருக்கிற பின்னான மென்சவ்வில எங்களுக்கு நிரம்ப வாங்கிகள் இருக்க போகின்றது. நாங்கள் அடுத்ததாக வருகின்றேன். ரைட், அப்ப நாங்கள் பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல வெளிக்காவு நரம்பு முளைந்த முடிவிடத்தை தாக்கழுத்தம் வந்தடையுது. அப்ப நாங்கள் வெளிக்காவு நரம்பு வழியாக ஒரு தாக்கழுத்தம் அப்படியே அழுத்தமாக பயணித்து கடைசியாக அந்த முடிவிடத்தை வந்தடையுது. அங்க அந்த முதலொரு மென்சவை முனைவளிக்குது. அப்ப இந்த முதலொரு மென்சவ் ஏதாவது
இந்த முதலுறு மென்சவை முனைவளிக்கின்றது. அப்ப முனைவளிக்கிறதுனால என்ன நடக்கும் என்று சொன்னால் கல்சியம் அயன்களை இது உள்ளுக்கு பரவ செய்யும். அப்ப இரண்டாவது விடயம் இதுல வந்து நரம்புணப்பிண்ட முடிவிடத்தில் உள்ள முதலுறு மென்சவில் ஏற்படும் முனைவழிதலானது கல்சியம் அயன்களை முடிவிடத்தினுள் பரவலடைய ஏதுவாகின்றது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கல்சியம் அயன்கள் இங்க வரப்போகுது. கல்சியம் அயன் என்ன செய்ய போகுது என்று சொன்னால் இவைய இந்த நரம்பு செலுத்திகளை கொண்ட அந்த புடகங்களை நரம்பிணைப்பிண்ட முன்னான மென்சவை நோக்கி கொண்டு வந்து அவற்றை ரப்ஷர்ட் ஆகி அதை வந்து வெடித்து இந்த குறுகிய பிளவுக்குள்ள அந்த நரம்பு செலுத்திகளை விடும். அப்ப இந்த நரம்பு செலுத்திகள் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இந்த பின்னான மென்சவில காணப்படுகின்ற வாங்கிகளோட இணைந்து, இந்த வாங்கி புரதங்களோட இணைந்து என்ன செய்கின்றது, அந்த வாங்கி புரதங்களை திறக்க செய்து அதுக்கு ஈடாக இந்த சோடியம் பொட்டாசியம் அயன்கள் எங்களுக்கு செல்ல போகின்றது. அப்ப முன்னான மென்சவில இருந்து பின்னான நரம்பு கலத்திற்கு, அதாவது பின்னான மென்சவில காணப்படுகின்ற இந்த வாங்கி புரதங்களை திறக்க செய்வதன் மூலம் அந்த அயன் பரிமாற்றத்தை மேற்கொள்ள போகின்றது. அப்ப நீங்கள் பார்க்கலாம், அப்ப அந்த கல்சியத்தின் அந்த உள்வருகை இந்த புடகங்களை நரம்பிணைப்பின் முன்னான மென்சவோடு இணைச்சு அந்த நரம்பிணைப்பு பிளவுக்குள்ள அந்த செலுத்திகள் விடுவிக்கப்படுகின்றன, நரம்பு செலுத்திகள் விடுவிக்கப்படுகின்றன. மிக சிறிய ஒரு பிளவு. அங்க நரம்பு செலுத்திகள் அந்த பிளவினோடு பரவலடைந்து டிஃப்யூஸ் பண்ணி என்ன நடக்குது, அடுத்ததாக நரம்பிணைப்பின் பின்னான மென்சவில் காணப்படுகின்ற தனித்துவமான வாங்கிகளோடு இணைந்து அவற்றை ஏவுது. ஏவினா பிறகு நடக்க போது நான் ஏற்கனவே காட்டிட்டேன். அந்த உதாரணத்துக்கு அசெட்டைல் கோலின். அப்ப நாங்கள் பார்ப்போம், நரம்பு செலுத்திகள் நாங்கள் கன வகைகள் பார்க்க போகின்றோம். அடுத்ததாக அசெட்டைல் கோலின் என்பது ஒரு நரம்பு செலுத்தி. அப்ப அந்த நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள், பரபரிவு நரம்பு தொகுதிகள் என்ற வேறுபாடுகள் பார்க்க பரபரிவு நரம்பு தொகுதியின் முடிவிடங்கள் இந்த அசெட்டைல் கோலின் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள். அப்ப இந்த நரம்பிணைப்பின் பின்னான மென்சவில போயிட்டு என்ன செய்ய போது அந்த நரம்பு அந்த காவி புரதங்களோடு இணைந்து அதனூடாக Na+K+ஐ பரவி செல்ல அனுமதிக்க போகின்றது. அப்ப இந்த Na+K+ என்ன செய்ய போயினோம்னா பின்னான மென்சவை போய் முனைவழிதலுக்கு உட்படுத்தும். அப்ப இதனால் நரம்பிணைப்பின் பின்னான மென்சவு முனைவழிதலுக்கு உட்பட்டு அங்கு தாக்கழுத்தம் பிறப்பிக்கும். அதுக்கு பிறகு எங்களுக்கு வேண்டாம், அது அங்கால தாக்கழுத்தத்தை பிறப்பிச்சு அவற்றை நரம்பு கணத்தாக்கம் எங்களுக்கு தேவையில்லை. அப்ப இந்த நரம்பிணைப்பு என்ன செய்ய போகுது என்று சொன்னால் அடுத்ததாக என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த நிப்பாட்டோணும். ஏனென்று சொன்னால் இந்த அதாவது நரம்பு செலுத்திகள இந்த வருகையை வந்து நிப்பாட்டணும் என்று சொன்னால் என்னென்றால் ரெண்டு விஷயத்துல நடக்க போகுது. அதாவது இந்த நரம்பிணைப்பின் பின்னான மென்சவுக்கு இந்த தாக்கழுத்தம் போனா பிறகு ரெண்டு வழிகள்ல இந்த சமிச்சைகள் நிறுத்தப்பட போகின்றது. எவ்வாறு என்று சொன்னால், ஒன்று நரம்பு செலுத்திகள நீர்ப்பகுப்பு. அப்ப ஏற்கனவே அசெட்டைல் கோலின் என்று சொன்னால் அந்த அசெட்டைல் கோலினை நீர்ப்பகுக்கக்கூடிய நொதியங்கள் அங்கு காணப்படும். அப்ப டாக்டர் என்ன செய்வார், அந்த நொதியங்களை நீர்ப்பகுத்து போடுவார். அப்ப நீர்ப்பகுத்தோடு நடக்க போது அசெட்டைல் பகுதி வேறையாகவும் கோலின் பகுதி வேறையாகவும் அங்கு பிரிவடைவதால அந்த செயற்பாடு நிறுத்தப்படுகிறது. அதே வேளையில இன்னொரு விடயமும் அங்கு நடக்க போகின்றது. இந்த நரம்பிணைப்பின் முன்னான மென்சவின் முடிவிடத்தில இந்த நரம்பு செலுத்திகள் மீள கைப்பற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், இப்ப இங்க இவர் செலுத்தினா பிறகு இவர் திருப்பி ரீகேப்சர் பண்ணப்பட போற. ரீகேப்சர் பண்ணினா தான் என்ன நடக்கும், திருப்பி இந்த நரம்பு செலுத்திகள் இந்த நரம்பு கணத்தாக்கத்தை இதனூடாக கடத்தப்படக்கூடியதா இருக்கும். என்றால் அந்த இது ஒரு குறுகிய இடம். அப்ப இந்த நரம்பு செலுத்திகள் வந்து மீள கைப்பற்றப்பட்டு அதாவது ரீசைக்கிளிங் மாதிரி நடந்து கொண்டு இருக்க போகுது. இப்ப இது ரெண்டாலையும் எங்களுக்கு நரம்பு கணத்தாக்கம் நிறுத்தப்படுகின்றது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இவ்வாறான கேள்விகள் வந்து எங்களுக்கு கேட்கலாம். அதாவது இவ்வழிகளில் இந்த சமிஞ்சைகள் நிறுத்தப்படுகின்றது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த ரெண்டு விடயங்களை நீங்கள் மாணவர்கள் மனதில் இருத்த கொள்ள வேண்டும். ரைட், அடுத்ததாக நாங்கள் இந்த நரம்பு செலுத்திகள் என்றால் என்னென்று பார்ப்போம். அப்ப அதை நீங்கள் வரைவிலக்கணப்படுத்த வேண்டும். இவ்வளவும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்ப நரம்பிணைப்பின் முன்னான மென்சவில இருந்து விடுவிக்கப்பட்டு அந்த குறுகிய நரம்பிணைப்பு இடைவெளி கூடாக பரவலடைந்து பின்னான மென்சவில் உள்ள வாங்கிகளோடு இணைந்து தூண்டற்பேரை சடுதியாக தூண்டுகின்ற மூலக்கூறுகள். அப்ப கவனம், நரம்பிணைப்பின் முன்னான மென்சவு வரணும். இரண்டாவதாக அவை வந்து நரம்பிணைப்பின் முடிவிடங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு குறுகிய ஒரு நரம்பிணைப்பு பிளவினூடாக பரவி பின்னான மென்சவில் உள்ள வாங்கிகளோடு இணைந்து தூண்டற்பேரை சடுதியாக தூண்டுகின்ற
மூலக்கூறுகள், நரம்பு செலுத்திகள். இப்போ ஆங்கிலத்தில் நாங்கள் அதை நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்லுவோம். இதுல வேற சில சொற்களும் பயன்படுத்துவார்கள். நரம்பு ஊடு கடத்திகள் என்ற சொல்லும் பயன்படுத்தப்படுவது உண்டு. ஆனால் இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனைடா பிள்ளைகள், அந்த எங்களுக்கு சில கலைச்சொற்கள் நாங்கள் சரியான கலைச்சொற்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களோட அதாவது வந்து தேசிய கல்வி நிறுவனத்தால் வழங்கப்படுகின்ற அந்த ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள், அதை விட குளோசரி, அதாவது வந்து மும்மொழிகளில இங்கிலீஷ், சிங்களம், தமிழ் என்ற மும்மொழிகள்ல எங்களுக்கு குளோசரிஸ் இருக்குது. அது நீங்கள் பாடசாலைகளில் பார்த்து கொள்ளலாம். அதுல காணப்படுகின்ற அந்த சொற்களைத்தான் உங்களோட பரீட்சை வினாக்களிலே எதிர்பார்க்கின்றார்கள். இப்ப கடந்த வருடம் இந்த வருடம் கூடி சில சொற்பிரயோகங்கள் அந்த குளோசரியில இருந்துதான் எடுக்கப்பட்டிருக்குது. அப்ப நாங்கள் அந்த சொற்களுக்கு பரீட்சையப்படுத்தி கொள்ள வேண்டும். ரைட், அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். அப்ப இதை நாங்கள் நரம்பு செலுத்திகள் சொல்ல போறோம். அப்ப இந்த நரம்பு செலுத்திகளை கன வகைகள் இருக்கின்றது. இப்ப நீங்கள் பார்க்கலாம், ஒன்று அசெட்டைல் கோலின், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அசெட்டைல் கோலின் ஒரு பரபரிவு நரம்பு தொகுதியில காணப்படுகின்ற, நரம்பு இணைப்புகளில் காணப்படுகின்ற ஒரு நரம்பு செலுத்தி. அடுத்ததாக சில அமினோ அமிலங்கள் இங்கே காணப்படுகின்றது. இப்ப நான் ஒரு தகவலுக்காக நான் இதை பற்றி தருகின்றேன். இது நீங்கள் மனனம் செய்ய வேண்டியது இல்லை, ஆனால் ஒரு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 5 வகைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த 5 வகைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அப்ப சில அமினோ அமிலங்கள், குளூட்டாமேட், கிளைசின், GABA போன்றவை வந்து எங்களுக்கு குளூட்டாமேட்ன்றது அந்த மோனோசோடியம் குளூட்டாமேட் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த அஜினோமோட்டோ, அது ஒரு நரம்பு செலுத்தியாக தொழிற்படும். அப்ப அதை சுவையூட்டிகளாக நாங்கள் பயன்படுத்துகின்ற போது எங்களோட சுவை நரம்புகள்ல அவை சுவையை ஏற்படுத்துறதால எங்களுக்கு அது சுவை கூடியதாக தெரியும். மூன்றாவது வந்து உயிர்பிறப்புக்குரிய அமீன்கள், அமைன்ஸ் சொல்லுவோம். அதுல அந்த நோரெப்பினெஃப்ரைன். அப்ப நோரெப்பினெஃப்ரைன் வந்து எங்களுக்கு நோர் எதிரீனலின் என்று சொல்லி நாங்கள் இன்னொரு சொல்ல அதுக்கு இருக்குது. அது வந்து எங்களுக்கு எதிரீனலின், நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு ஓமோன். இந்த நோர் எதிரீனலினும் ஒரு ஓமோனாகவும் ஒரு நரம்பு செலுத்தியாகவும் தொழிற்படலாம். அப்ப இங்கு நாங்கள் நரம்பு செலுத்தியாக அது தொழிற்பட போகின்றது. அதே நேரம் டோபாமைன், செரட்டோனின் என்று சொல்லி எங்களோட மூளை கலங்கள்ல காணப்படுகின்ற நரம்பு கலங்களுக்கு இடையில காணப்படுகின்ற ஒரு நரம்பு செலுத்திகள் இதுக்கு உதாரணமாக அமைய போகின்றது. அடுத்தது நரம்பு பெப்டைடுகள் என்று சொல்லி ஒரு வகை இருக்கின்றது. அதுல என்செஃபலின் என்று சொல்லப்படுகின்ற அல்லது எண்டோஃபின் என்று சொல்லப்படுது. நான் ஆங்கிலத்திலேயே அதை குறிப்பிட்டிருக்கேன், இதுக்கு தமிழ் சொல்லுகள் இல்லை. அப்ப நான் அதை அப்படியே ஆங்கிலத்தில் வந்திருக்கேன். இந்த விடயங்கள் நீங்கள் உங்களுக்கு மனனம் செய்யணும் என்று அவசியம் இல்லை. அடுத்தது சில வாயுக்கள், நைட்ரிக் ஆக்சைடு என்னது நரம்பு செலுத்திகளாக தொழிற்பட போகின்றது. அப்ப இந்த 5 வகையான நரம்பு செலுத்திகள் இருக்கின்றது நீங்கள் மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் வருகின்றேன், தெரிவில் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்லுவோம். அப்ப ஒரு நரம்பு தொகுதியின் அடிப்படை தொழிற்பாட்டலகு தெரிவில். அப்ப எங்களுக்கு கட்டமைப்பலகு நாங்கள் நரம்பு, தொழிற்பாட்டலகு இந்த தெரிவில் ஆக போகின்றது. அப்ப தெரிவில் அப்ப நாங்கள் சில வேளையில நீங்கள் சில சுவாச தொகுதியின் கட்டமைப்பலகுன்ற சிற்றறைகள் என்று சொன்னால் அது கட்டமைப்பும் தொழிற்பாட்டலகு. அதே நேரத்தில் எங்களுக்கு சில ஈரல் கலங்கள் தொழிற்பாட்டலகு, இலச்சிறு சோனைகள். அதுகள் நாங்கள் இங்க ரெண்டும் வேறுபட போகின்றது. நரம்பு தொகுதியை பொறுத்தவரையில முள்ளந்தண்டுளிகள் நரம்பு தொகுதியில எங்களுக்கு தெரிவில் என்பது ஒரு தொழிற்பாட்டலகாக இருக்க போகுது, ஃபங்க்ஷனல் யூனிட். அப்ப இந்த பொதுவாக 3 கலங்களால் அந்த தெரிவில் ஆக்கப்பட்டிருக்கும். ஒன்று உட்காவுகின்ற அல்லது புறன் நரம்பு கலம், 2வது இடைத்தூது நரம்பு கலம், 3வது வெளிக்காவுகின்ற அல்லது இயக்க நரம்பு கலம். உங்களுக்கு இந்த கட்டமைப்புகள் எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். இது நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. அப்ப புலன் நரம்புகள் என்று சொல்லப்படுகின்றது புலன் கலங்கள்ல இருந்து உங்களுக்கு கொண்டு வருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். அதாவது இடைத்தூது நரம்பு கலம் முன்னாணுக்கள் இருக்க போது நான் அடுத்த படத்துல பார்ப்போம். வெளிக்காவு நரம்பு கலம் அங்கிருந்து விளைவு காட்டிகளுக்கு செல்லுகின்ற நரம்பு கலமாக இருக்க போகுது. அப்ப பார்த்தால் இது ஒரு சிம்பிளான ஒரு தெரிவில்லை நான் இதுல குறிப்பிட்டிருக்கின்றேன். சோ அப்ப இதுல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த புலன் நரம்பு கலம் இங்கே காட்டப்படுகின்றது. இப்ப புறன் நரம்பு கலம்ன்றது இப்ப உதாரணத்துக்கு என்ன, நாங்கள் ஒரு சூடு ஆன அல்லது ஒரு வெந்நீர் கொண்ட ஒரு பாத்திரத்தை கையில தொடுறோம். அப்ப இந்த அங்கிருந்து அப்ப நாங்கள் டக்குனு கையை உதற போறோம். அதான் எங்களுக்கு நாங்கள் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னாலும் அந்த கணத்தாக்கம் அப்படி போய் எங்களுக்கு மைய நரம்பு தொகுதிக்குள்ளாக திருப்பி விளைவு காட்டி, இப்ப இந்த விளைவு காட்டிக்கு வரப்போகுது. இப்ப நாங்கள் கையை உதற போறோம், சுட்டு போட்டு வந்து கையை எடுக்க போறோம். அப்ப இந்த புலன் நரம்பு கலத்துக்கூடாக இந்த கணத்தாக்கம் கடத்தப்பட்டு அப்ப அது வந்து மைய நரம்பு தொகுதியில பொதுவாக இது முன்னாணுக்குள்ள வருது. அப்ப நாங்கள் பொதுவாக இந்த தெரிவிலே நாங்கள் முன்னாணு கூடாக நாங்கள் இதனை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் சில வேளைகள்ல நாங்கள் அது மூளைக்கும் செல்லலாம். இப்ப மூளைக்கு சென்றாலும் அந்த தெரிவில் ஒரு தெரிவில்லாக அமையும். ஆனால் அங்கு வேறு சில செயற்பாடுகள் வந்துடும்.
அப்ப மூளைக்கு போனோம்னா அது கொஞ்சம் அருகை செயற்பாடுகளுக்கு உட்பட்டு, இப்ப உதாரணத்துக்கு இந்த பாத்திரம் வந்து விழுந்தா உடைஞ்சிரும் என்று நாங்கள் கருதினோம்னா நாங்கள் கையை விட மாட்டோம். அப்ப தொட்ட உடனே சுடுவதுன்றது ஒரு தெரிவினை செயற்பாடு. அப்ப அது தெரிவில்லோட நடக்கப்படும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா புலன் நரம்பு கிளம் வந்து என்ன மைய நரம்பு தொகுதிக்குள்ள இப்ப இந்த முன்னாணுக்குள்ள வந்து இது இடைத்தூது நரம்பு கிளமா இருக்கும். இது 2வது அதுல பங்கு பெற்றுகின்ற நரம்பு கிளம், இடைத்தூது நரம்பு கிளம். அப்ப இங்க ஒரு 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 லிங்க் பண்ண போகுது, அதாவது இணைக்க போகிறது. அப்ப இதுக்குள்ள இருக்கின்ற இடைத்தூது நரம்பு கிளம், இடைத்தூது நரம்பு கிளத்துல இருந்து இயக்க நரம்பு கிளம் எங்கே விளைவு காட்டிக்கு வரப்போகின்றது. அப்ப இங்க காணப்படுகின்ற இயக்க நரம்பு, அப்ப எங்களுக்கு புலன் நரம்பு கிளம், இடைத்தூது நரம்பு கிளம், இயக்க நரம்பு கிளம், இந்த மூன்றும் ஒரு தெரிவினை செயற்பாட்டிலே ஏற்பட போகுது. அந்த தெரிவினை செயற்பாடை மேற்கொண்டுகின்ற அந்த அலகை நாங்கள் தெரிவில் என்று சொல்லுவோம். அந்த தெரிவில் எங்களுக்கு நரம்பு முள்ளந்தண்டுளிகள் நரம்பு தொகுதியின் அடிப்படை தொழிற்பாட்டு அலகாக இருக்க போகின்றது. அப்ப இதுல தொடர்பாக நீங்கள் முன்னான் படிச்சிருப்பீங்கள். அப்ப முன்னான் என்ற கட்டமைப்பு தொடர்பாக நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அப்ப இதுல வெண்சட பொருள், நிறைச்சட பொருள், வெண்சட பொருள் சுற்ற எல்லையும், நிறைச்சட பொருள் அதன் மைய கால்வாயை அண்டியும் இருக்க போகின்றது என்பது இந்த படத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்த நீங்கள் பார்க்கலாம். அப்ப இதுல அந்த விடயத்தை நான் இதிலே குறிப்பிட்டிருக்கேன். அப்ப புலன் நரம்பு களத்தில இருந்து மைய நரம்பு தொகுதிக்கு புலன் கடத்த போகுது. அடுத்ததாக இடைத்தூது நரம்பு களம் இந்த 2 நரம்பிணைப்பை ஏற்படுத்தி இக்கணத்தாக்கம் இயக்க நரம்பு களத்துக்கு கடத்தப்பட போகுது. இயக்க நரம்பு களம் என்ன செய்ய போகுது? அங்கங்கள் அல்லது இளையங்களுக்கு, அதாவது விளைவு காட்டி இளையம் அல்லது அங்கங்களுக்கு இதனை கடத்தி கொண்டு செல்ல போகின்றது. அப்ப அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், இந்த நரம்பு தொகுதியிலே ஏற்படுகின்ற பொதுவான ஒழுங்கினங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இதுல எங்களுக்கு பொதுவான ஒழுங்கினங்கள் சில தரப்பட்டிருக்கிறது கூட எங்களோட சிலபஸ்ல. ஒன்று உளச்சிதைவு, சிசோப்ரீனியான்னு சொல்லுவோம். அடுத்தது உளச்சோர்வு, அல்சீமர்ஸ் டிசீஸ், மற்றது பார்க்கின்சன் நோய். அப்ப இது தொடர்பாக கூட வளநூல்ல தரப்பட்டிருக்குது. இது ஒரு உளச்சிதைவுன்றது ஒரு தீவிரமான ஒரு மனக்குழப்பம். அதாவது நோயாளிகள் உழப்புணின் நிகழ்வுகளை கொண்டிருப்பார். அதை பார்த்தா நீங்கள் என்றா அதாவது சில தங்களுக்கு மட்டும்தான் சில குரல்கள் இருக்குது, அவ்வாறான சில விஷயங்கள் இருக்கும். இனியோர் தங்களுக்கு கெடுதி செய்ய நினைக்கிறார்கள் போன்றவை காணப்படும். அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இவன்ற அந்த இந்த ஊடுகடத்தியாக பயன்படுத்த நரம்பு செலுத்திகள் பயன்படுத்துகின்ற பாதைகளில் ஏற்படுகின்ற ஒழுங்கினங்களால் இது ஏற்படுகின்றது. அப்ப இதை நீங்கள் ஓரளவு பார்த்தீங்கன்னா சரி. அடுத்ததாக உளச்சோர்வை எடுக்கலாம், டிப்ரெஷன் சொல்லுவோம். இது ஒரு உளச்சோர்வு என்பது சிக்கலான ஒரு கலவைகளால் ஏற்படுகிற ஒன்று, மூளையில நரம்பு செலுத்திகள் அளவில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அப்ப அது ஒரு பிரச்சனை. 2வது பாரம்பரிய காரணிகள் இதுல சம்பந்தப்படும். மற்றது உள சமூக சூழற் காரணிகள். அதாவது உள ரீதியாக சிலர் பாதிக்கப்படலாம், சமூகம் மற்றும் சூழற் காரணிகளால் இவர்கள் பாதிக்கப்படலாம். அப்ப இவற்றை இந்த உறக்க, பசி, ஆர்வம் என்பவற்றில் அசாதாரணமாக இருப்பினம், உறக்கம், குழம்பும், பசிக்காது போன்றவை இருப்பினம். சில சந்தர்ப்பங்கள்ல இவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், ஒரு சந்தோஷமா இருப்பினும் ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரி இருப்பினும். அப்ப என்னென்றால் இந்த மூளைகள்ல நரம்பு செலுத்திகள்ல உள்ள குறைபாடு தான். அப்போ சில இதுல ஒரு அதீத மாற்றத்தில் இருப்பார்கள், எக்ஸ்ட்ரீமா இருப்பினும். அப்ப இவைக்கு என்ன செய்யணும் என்று சொன்னால், சில நரம்பு செலுத்திகளை செயற்பாடுகளை அதிகரிக்க சிகிச்சை அளிக்கலாம். அப்ப இது உங்களோட கைட்ல தரப்பட்டிருக்குது, ரிசோர்ஸ் புக்ல தரப்பட்டிருக்குது. அடுத்ததா நீங்கள் பார்க்கலாம் அல்சீமர் நோய். இது ஒரு குழப்பம் அல்லது ஞாபக இழப்புன்னு நாங்கள் இது சொல்லலாம். அதாவது டிமென்ஷியான்னு சொல்லுவோம், கடுமையான உலர்தளர்ச்சி ஏற்படும். அப்ப இந்த நோயாளிகள் ஆடை அணிதல், குளித்தல் போன்றவற்றில இவருக்கு ஆர்வம் இல்லாம இருப்பினோம். சில வழியில சும்மா போய் சொல்லினோம், குளிச்சதுன்னு சொல்லினோம், குளிக்க மாட்டினோம், அப்படியான பிரச்சனைகள் இருக்கும். அப்ப அது அந்த உணவு உட்கொள்ளல், அப்ப உணவு உட்கொள்ளலுக்கும் பிரச்சனை இருக்குது. அப்ப சில வழியில பாருங்கள், இந்த நெருக்கமான குடும்ப அங்கத்தவர்களை இனங்காணம் தர. இப்ப ஒரு ஒரு வயது, இப்ப இது வயதாதலால் ஏற்பட போகின்றது, ஒரு மகளேக பின்ன நீ யாருன்னு கேட்பார்கள். அவ்வாறான குழப்பங்கள் ஏற்படும் இந்த நோயாளிகளுக்கு. அப்ப இவைக்கு அதாவது மூளையில் ஏற்படுகின்ற, மூளைய மேற்பட்டியில் ஏற்படுகின்ற என்ன நரம்பு கலங்கள்ல தொடர்ச்சியான மீள முடியாத சிதைவால இது ஏற்படுகின்றது. பெரும்பாலும் இது வயது முதிர்ந்தோரை பாதிக்கின்றது. சில பிறப்புரிமை காரணிகளும் இதுக்குள்ள பங்களிக்கலாம். இவர்களை பரிகாரம் எதுவும் இல்லை, இந்த நோயை குணப்படுத்துறது சரியான கஷ்டமா இருக்கும். இறுதியாக நாங்கள் பார்க்க வேண்டியது பார்க்கின்சன் நோய்னு சொல்றது. இது இந்த தசைகள கட்டுப்பாட்டுல உள்ள பிரச்சனை. அப்ப தசைகள அசைவு, இயல்பாக்கம் பிரச்சனை வரும். அதாவது மெதுவாக அசைகிறது, சில வேளையில சமநிலை குறைவு,
தசை, அதாவது வந்து முகபாவனை, முக பேச்சு பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும். இப்போ நடந்து கொண்டு இருந்துட்டு மெல்லமாக நடப்பினோம், ஸ்பீடாக நடந்து போயிட்டு டக்கு சில இதில் இருக்கும் மெல்லமாக நடப்பினோம் ஆக்கள். மற்றது கை நடுக்கம் இருக்கும், கை நடுக்கம், ஒரு கை நடுக்கம் அல்லது தலைய நடுக்கம் காணப்படும். அவ்வாறு மற்றது சில விரல் நடுக்கங்கள் போன்றவை காணப்படும். அப்போ இந்த நோய் வந்து இந்த அதாவது டோபாமின் என்று சொல்லப்படுகின்ற அந்த நரம்பு செலுத்தியை விடுவிக்கின்ற நரம்பு கலங்கள்ல சிதைவால ஏற்பட போகுது. அதாவது நடுமூளை அடித்திரட்டுகள், நடுமூளை வந்து கூடுதலாக எங்களுக்கு தசைகளை கட்டுப்படுத்துகின்ற தொழிலோடையும் சம்பந்தப்படும். இதுவும் வயது முதிர்ந்தோரில் ஏற்படுகின்ற, இதுவும் ஒரு பெரும்பாலும் வயது முதிர்ந்தோரை பாதிக்கின்ற ஒரு நோய். சில பிறப்புரிமை காரணிகளும் இதுல பங்கேற்கலாம். அத்தோட இதனை சிகிச்சை அளிக்க முடியாது. ஆனால் சிகிச்சை சாடையா அழிச்சு கொண்டு அவையை கொன்றோலுக வச்சிருக்கலாம், ஆனால் குணப்படுத்த முடியாது. அப்ப இவ்வாறான நரம்பு தொகுதியோட தொடர்பான நோய்கள் தொடர்பாக நாங்கள் இதனை பார்த்திருக்கின்றோம். அப்ப நாங்கள் இதுவரை இன்றைய தினம் நாங்கள் நரம்பு கணத்தாக்கம் கடத்தல், அத்தோடு நரம்பு கணத்தாக்கத்தில் அந்த தாக்கழுத்தம், முனைவழிதல், மீள்முனைவாக்கம், அதிமுனைவாக்கம் தொடர்பாக நாங்கள் ஒரு விடயத்தை பார்த்தோம். அடுத்ததாக நரம்பு சினாப்சிஸ் என்று சொல்லப்படுகின்ற நரம்பு இணைப்புகள் தொடர்பாக நாங்கள் அடுத்ததாக பார்த்தோம். அதில் நரம்பு இணைப்பில் எவ்வாறு அந்த நரம்பு செலுத்திகள் எவ்வாறு அந்த நரம்பு கணத்தாக்கத்தை ஒரு நரம்பு கிளத்திலிருந்து இன்னொரு நரம்பு கிளத்துக்கு எவ்வாறு கடத்துகின்றன என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைய தினம் பார்த்தோம். நிறைவாக நரம்பு தொகுதியில் ஏற்படுகின்ற சில ஒழுங்கீனங்கள் தொடர்பாக 4 ஒழுங்கீனங்கள் தொடர்பாக உங்களோடு நான் இன்று கலந்துரையாடினேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.